அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 7 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. ஜனவரி 21, 22 சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொள்கிறார். அரசின் நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைகிறதா என்று முதலமைச்சர் மாவட்டந்தோறும் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கள ஆய்வு செய்து அரசு விழாவில் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கி வருகிறார். அந்த வகையில்தான் ஜனவரி 21 காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் நூலகத்தை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். ஜனவரி 22 சிவகங்கை அரசு கலை கல்லூரியில் நடைபெறக்கூடிய நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். இரண்டாவது அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட 59 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இதுவரை 59 வேட்பாளர்கள் 65 வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். திமுக வேட்பாளரான சந்திரகுமார், நாதக வேட்பாளரான சீதாலட்சுமியும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் எனவும் ஜனவரி 20 வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் எனவும் அதிமுக, பாஜக, தேமுதிக, தவேக ஆகிய கட்சிகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. மூன்றாவது அறிவிப்பு. தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் எதிர்வரும் ஜனவரி 29 மெரினா கடற்கரை சாலையில் மாலை 5 மணிக்கு சென்னை 1930 என்ற விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெறுகிறது என அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இது இணையதளத்தில் உள்ள சைபர் குற்றங்களில் தடுப்பு பற்றியும் மற்றும் அதனை சமூகத்தில் பாதுகாப்பான ஆன்லைன் செயல்பாட்டை நடைமுறைகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க பயண திட்டங்களை மாற்ற வேண்டும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து ஊர் திரும்பும் மக்களுக்கு போக்குவரத்து துறை வேண்டுகோளும் விடுத்துள்ளது. அனைவரும் 19 சென்னைக்கு திரும்புவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் இன்று பயணம் மேற்கொள்ள போக்குவரத்து துறை அறிவுறுத்தியும் உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. சென்னை முட்டுக்காடு பகுதியில் அமையவுள்ள கலைஞர் பன்னாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகள் மேற்கொள்ள சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கியது. தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு ஆணையம் 5 லட்ச சதுர அடி பரப்பளவில் 525 கோடி செலவில் அமைக்கப்பட உள்ள இந்த அரங்கத்தின் கட்டுமான பணிகளை 2025 ஆண்டு இறுதி அல்லது 2026 ஆண்டின் தொடக்கத்தில் முடிக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. ஆறாவது அறிவிப்பு. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று 18 தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பொதுவாக காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை 19 கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 20 முதல் 23 வரை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடைசியாக 7வது அறிவிப்பு. சுவிட்சர்லாந்தின் டாவோஸில் ஜனவரி 20 முதல் 24 வரை நடைபெறும் உலக பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் தமிழ்நாடு பங்கேற்கிறது என டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். பன்னாட்டு நிறுவனங்களில் முதலீட்டை தமிழ்நாட்டுக்கு கொண்டுவர முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் தலைமையிலான அரசு தீவிரம் காட்டி வருகிறது எனவும் மாநாட்டின் போது பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுடன் 50 சந்திப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு ஏற்பாடும் செய்துள்ளது எனவும் கூறியிருக்கிறார். இந்த 7 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.